வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தா நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு போட போகிறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் நான் அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்கிற ரெமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடி நான் ஷேர் பண்ணி இருந்தேன், பட் இப்போ நான் என்ன நினச்சேன்னா ஒரு சீரீஸ் மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நான் இந்த மாதிரி என்னோட அந்த டைமில் நான் யூஸ் பண்ண ரெமெடி ஷேர் பண்ணும்போது Day 1 Day 2 அப்படி சொல்லி நான் போடுவேன். அண்ட் ஆல்சோ நான் அது பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த சேனல் பார்க்குற, ஃபியூச்சரில் இது பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஒரு ஸ்பெஷலான ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடச்சுன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணியிருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் நிறைய பாய்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. பிகாஸ் அதில் வந்து கேர்ள்ஸுக்கு சூட் ஆகிற இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிற ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பாய்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். யாருக்கு எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும், நீங்கள் டீனேஜாக இருந்தாலும் எந்த ஏஜாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது நான் எப்படி யூஸ் பண்ணோன்னா, நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நான் கேரண்டி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஃபேஸ் வாஷ் பவுடர் தான். அதுக்காக ஃபர்ஸ்ட் வேண்ட இன்க்ரீடியன்ட் ஆரஞ்சு பீல் பவுடர். ஆரஞ்சு பீல் பவுடர் உங்கள் கையில் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் ஆரஞ்சு இருக்கும்ல, ஆரஞ்சோட தோல் கட் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய போட்டு நல்லாவே பவுடர் பண்ணால் ஆரஞ்சு பீல் பவுடர் கிடைக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் நான் யூஸ் பண்ண பவுடர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவில் தான் போட போகிறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா சூட் ஆகுறேன்னா நீங்கள் இது வந்து இன்னும் ஜாஸ்தியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்னால நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வேண்ட இன்க்ரீடியன்ட் பார்த்தா பாதாம் பவுடர் தான், ஆல்மண்ட் பவுடர். வீட்டில் பாதாம் இருந்தால் அதை நல்லாவே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஸ்பூன் பாதாம் பவுடர் கூட நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வீட்டிலே அவைலபிளான க்ரீன் கிராம் ஃப்ளவர் தான். பாசி பயறு பொடி, பச்சை கலரில் பயிர் இருக்குல்ல, குட்டி பயிறு, அது வந்து பொடிசாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேண்ட இன்க்ரீடியன்ட் ரைஸ் ஃப்ளவர் தான், அரிசி பொடி. நெக்ஸ்ட்டு வேண்ட இன்க்ரீடியன்ட் பார்த்தா ஓட்ஸ் பவுடர். வீட்டில் ஓட்ஸ் இருந்தால் ஓட்ஸுமே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் பவுடர் ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் தான். இது வந்து பாய்ஸோட ஸ்கின் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னில் கூட இது நல்லா எஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு நல்ல க்ளோயிங் ரிசல்ட்டு இதிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட் வந்து முல்டானி மிட்டி தான். முல்டானி மிட்டி ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இது தான் நம்மளோட ஃபேஸ் வாஷ் பவுடர். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா குப்பி இருக்குல்ல, கிளாஸ் கண்டெய்னர், நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பவுலில் போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் எப்படி யூஸ் பண்ணணும் காட்டுவேன். அந்த டெக்னிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும். இனிமேல் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணோம் காட்டுறேன். டெய்லி காலையில் ஏஞ்சா உடனே நீங்கள் டொமேட்டோ வச்சுட்டு ஃபேஸை நல்லாவே ரப் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்துட்டு ஹாஃபாக எடுத்துகிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஃபேஸுக்கு அளவுக்கு தேவையான எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் ரப் பண்ணுங்க. ரப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கல, இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் நீங்கள் கொஞ்சம் மில்க், கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நார்மல் ஃபேஸ் வாஷ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறியோ அதே மாதிரியே நீங்கள் நல்லாவே ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு வேறு ஏதாச்சும் ரெடிமேட் ஃபேஸ் வாஷ் ஒன்றுமே அப்ளை பண்ண வேண்டாம். இது அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இது வந்து ஒரு நாள் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் இது வந்துட்டு கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மினிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்க் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மில்க்கு பதிலாக ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னில் இருந்தால் நீங்கள் மில்க் யூஸ் பண்ண இன்னுமே வந்துட்டு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும், நல்ல க்ளோ கிடைக்கும். ஸ்பெஷலாக நான் திருப்பி சொல்கிறேன், பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸ் அப்படின்னா பால் ஊற்றாதீங்க. அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி itsme-hima ஐடி கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்
ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.